ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி மாதம் பிறந்தாச்சு இல்லையா? ஸோ ஆடி பிறந்தாலே நமக்கு பண்டிகைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ஒரு பாஸ்மதி அரிசியும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அரிசி பச்சை பயிறு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1/4 கப்பு, பாஸ்மதி அரிசி 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 கப், தேங்காய் பால் 1 கப், நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். அரிசி பச்சை பயிறு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம இப்போ வெல்லம் 1 கப்பு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா அப்படி மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலேயே டக்குன்னு பண்ணிடலாம். பார்த்துட்டு உடனே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிள், ஈஸி. ஏன்னா பச்சை பயிர் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போ தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி பால், அதாவது முதல் பால் 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2வது பாலை தான் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி பால் சேர்க்க போகிறேன். பாருங்க, தண்ணி பால் சேர்ந்ததுக்கப்புறமா 2வது பால் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருக்கேன். எனக்கு ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். மதுரையில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சமையலில் பேசிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு? ஆமாம் மேம், பேசிக்காகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். இது வதங்கிடுச்சு மேம். இது வதங்கின அப்புறமா தக்காளி 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 அந்த குழம்புக்கு தகுந்த புளிப்பு. எஸ் மேம். புளி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாமா இல்லை எப்படி? இல்லை மேம், இதில் ஆக்சுவலி இஞ்சி பூண்டு இந்த பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் போடுறதால புளி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் புளி சேர்த்து கூட பண்ணுவாங்க. கொள்ளு குழம்புன்றது புளி சேர்த்தும் பண்ணலாம். கொள்ளு கடையல், பருப்பு கடையல் மாதிரியும் பண்ணலாம். ஸோ குழம்புலேயே டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு தக்காளி சேர்த்து பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கினதும் இது கூடவே கொஞ்சம் சோம்பு, லவங்கம், பட்டை ஒரு சிறிய துண்டு, இது கூடவே 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. சரி, ஒரு ஸ்பூன் தனியா. ஒன்று இல்லை 2 டேபிள். இன்னைக்கு நம்ம வரமிளகாயும் சேர்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த வெறும் மிளகா பொடியும், மிளகாத்தூள் ஆமாம், இந்த காய்கறி சேர்க்குறோம். இது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே. கத்திரிக்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ வரமிளகா வரமிளகா சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக தேங்காயை சேர்த்து இந்த தேங்காய் கொஞ்சம் கூட. ஆமாம், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா வந்தாங்க. நீங்கள் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிருக்காங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம், இந்த பேண்டமிக் டைம்லலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த ஹல்வா அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். ஹல்வா, அந்த பருப்பு போலி அதெல்லாம் நானாக வீட்டில் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எஸ் மேம். இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வதக்கினது நல்லா ஆறெடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. எஸ் மேம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே பேன்லேயே ஆமாம், குழம்பு தாளிச்சு விட்டுலாம். ஓகே. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாமா? எஸ் மேம். இதுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கா, இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்? கடலெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதையே சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆமாம், உங்களுக்கு அடிஷ்னலாக வாட்டர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா? எஸ், இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டாச்சு மேம். இது வந்து ஒரு கொதி வந்ததுமே இந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஆல்ரெடி ஆக்சுவலா வதக்கினதுனால கொஞ்சம் ஈஸியா நல்ல ஒரு கொதி வந்திருக்குல்ல. எஸ் மேம். அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாமா? எஸ் மேம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுதியும் சேர்த்து எல்லாமே ஒன்றா கொதிக்க விட்டுறலாம். கொள்ளு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எஸ் மேம், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஆமாம் மேம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொள்ளு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது. இப்போ வந்து அரைச்ச விழுத சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்து அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். சேர்த்து ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு குழம்பு, காய்கறி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் அதை சேர்த்து பண்ணுங்க. அப்படியே இல்லை வெறும் கொள்ளு மட்டும் இருக்குனாலும் அதை வேக வச்சு கொள்ளு குழம்பு டெஃபினட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.